இந்த நாளுக்கான ரேமா வார்த்தை சங்கீதம் 104:13. தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார், உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கிறது. அன்பான என்னுடைய பிள்ளைகளே, எனக்கு பின்பாக அருமையான இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்குறீங்களே, எவ்வளோ அழகா இருக்குல்ல, மன ரம்மியமாக இருக்கிறது. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த மலை உச்சியில தண்ணியை யாரு சேர்த்து வச்சது? தண்ணி மலை உச்சியிலிருந்து எப்படி வருகிறது? அவர் பர்வதங்களிலிருந்து மலைகளுக்கு நீர் பாய்ச்சுகிறாராம். அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்னாரோ. பிரியமானவர்களே, பூமியில தண்ணி அதிகமா இருக்கிற இடம் கடல். அது ஒரு லோவான பகுதி. பள்ளத்தாக்குல தண்ணீர் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனா ஏன் கேள்வி என்னன்னா, இந்த மலை உச்சியில தண்ணி எங்க இருந்து வருகிறது? ஒரு வீட்டுக்கு தண்ணி வேணும்னா கீழே இருக்கிற தண்ணிய மோட்டர் பம்ப் பண்ணி டேங்க்ல ஏத்தி, டேங்க்ல இருந்து தண்ணி கீழே நம்ம டேப்புக்கு வரும். ஆனா இங்க யாரு பம்ப் வச்சிருக்கிறது? தண்ணி எப்படி மலை மேல ஏறுது? ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, அவர் பர்வதங்களிலிருந்து மலைகளுக்கு நீர் பாய்ச்சுகிறாராம். அதனால என்ன ஆகுதான்? பூமி பலனால் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் பெரிய மலை மாதிரி இருக்குது. நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை வச்சுக்கிட்டு நிக்கிறேன், எனக்கு எப்படி அற்புதம் நடக்கும்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பர்வதங்களிலிருந்து உனக்கு ஒரு ஒத்தாசை, ஒரு ஹெல்ப் வரப்போகுது. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறார், முடியாதவைகளை முடித்து வைக்கிறவன். இந்த நீர்வீழ்ச்சியை போல உங்களுக்கு ஆண்டவர் பர்வதத்திலிருந்து தண்ணியை கொடுக்க போறார், ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். இந்த நீர்வீழ்ச்சியில வர்ற தண்ணீர் ரொம்ப சுத்தமான தண்ணீர், குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல தண்ணீர். எல்லா இடத்துலயும் தண்ணி கிடைக்குது. ஆனா இந்த மவுண்டன்ல இருந்து வர்ற தண்ணீர் சொல்றாங்க, இட் இஸ் வெரி ஃப்ரெஷ் அண்ட் வெரி கிளீன். உங்களுக்கும் உலகத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை விட பர்வதங்களிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்வில் இன்றைக்கு அவருடைய பரிசுத்த பர்வதம் பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உயரத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். குழந்தை இல்லைன்னு அழுகிறீங்களா? வயசாயிருச்சே, திருமணமாக அழுகிறீங்களா? பிசினஸ்ல தோல்வியா? வேலையில பிரச்சனையா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் பர்வதங்களிலிருந்து மலைகளுக்கு நீர் பாய்ச்சுவது போல உங்களுக்கும் ஒரு அற்புதம் பரலோகத்திலிருந்து வருகிறது. இந்த நாள் உங்களுக்கு பரத்திலிருந்து அற்புதம் வருகிற நாள். ஆகவே ஆயத்தமாகுங்கள். இந்த நாள் கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you. Have a wonderful day. Ciao.